நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் இருக்குது, எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பெரினா எப்போதுமே மார்க்கெட் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகும். இன்றைய தினமும் பார்த்திங்கன்னா 24,400 அப்படிங்கிற லெவலில் இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இந்த இடத்துல பார்த்திங்களா இந்த ரேஞ்ச் 350 to 400 தான் மார்க்கெட் முடியும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நியூஸஸ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் பாகிஸ்தான் ஒரு சில அட்டாக்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸஸ் வந்துச்சு. அந்த நியூஸஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் நெகட்டிவ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. அது இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் இருக்குது. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் எஃப்ஐயும் டிஐயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பையிங்கில் தான் இருந்தாங்க. டிஐஸ் கூட அப்பப்போ பை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கண்டினியூ பையிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எஃப்ஐஐ பையிங்கில் இருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் மார்க்கெட் டவுன் சைடில் இருந்தால் கூட அப்பப்போ பாசிட்டிவில் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ எஃப்ஐஐ பையிங்கில் தான் இருக்காங்க. டிஐஸ் அப்பப்போ பையிங் அப்பப்போ செல்லிங்கில் இருக்காங்க. அப்படி செல் பண்ணாலும் பெரிய லெவலில் செல் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் 24,220க்கு கீழே க்ளோஸ் வச்சுது, 230க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டுன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா க்ளோசிங் நல்லா கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த க்ளோசிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு ஆளாகும். அது எது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 23,844 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? இப்படியே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் என்ன ஆகுனா நம்ம இந்த லெவல் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு. நாளைய தினம் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 23,850 தான். இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வி ஷேப் ரெக்கவரி கூட கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எஃப்ஐஎஸ் இதே ஸ்ட்ராங் பையிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த லெவலில் பவுன்ஸ் ஆச்சுன்னா நல்லா பவுன்ஸ் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் 23,850 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே வீக்லி க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல வீக்னஸ் வரும். இப்போதைக்கு வீக்லி கேண்டில் என்ன இண்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். போன வாரம்லாம் புல்லிஷ் தான் ஷோ பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்ச் மார்க்கெட் 24,000க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் கூட ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் நெக்ஸ்ட் வீக் க்ரீன் கேண்டில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் வார் வருது அப்படின்ட்டு யாருமே பெருசாக செல்லிங் பக்கம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தோணுது. ஏன்னு வச்சுங்களேன், இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் திரும்பும். ஏன்னா 2 கேண்டிலும் புல்லிஷ் கேண்டில் வச்சுருக்கு. இந்த ரேஞ்ச் இப்படி போயிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் 23,850க்கு கீழே டவுன் சைடு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? 850ங்கிறது நாளைய தினம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 23,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் 24,064, இந்த 24,000 மார்க்கெட் நாளைய தினம் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் பெருசாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வராது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் நாளைய தினம் 24,227. சரிங்களா? அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,500, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,800. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நெஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஐ என்ன எஃப்ஐடிஐஸோட டேட்டா செக் பண்ணிடலாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஐ 600 crores பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா 2,000 crores பை தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்குமே இந்த பேனிக் சுச்சுவேஷனில் அவங்க ஒன்றும் பெருசாக
செல்லிங்க்கு போகலை. அவங்க வந்து எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் பையிங்கில் தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை வந்து பெருசாக கீழே விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 54,254 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான பேங்க் நிஃப்டி சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போல் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ரேஞ்சு இப்படி வந்துட்டு மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலேருந்து கூட பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். வார் டென்ஷன் அப்படிங்கிறதுனால பெருசாக நெகட்டிவ்க்கு போகாது அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது. டேட்டா எல்லாம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கும் மார்க்கெட்டு அப்படிங்கிறது நாளை தினம் வந்து தெரிய வந்துடும். சரிங்களா, இப்போதைக்கு 54,241 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்விங். இந்த ஸ்விங் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல் 54,819 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 56,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்க்கு அடுத்தது இன்னொரு லைன். ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 53,950 54,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வீக் ஆகி ஒரு 52,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நிஃப்டி போலவே வந்து ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. 80,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் 78,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 76,472 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். சரிங்களா, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். அதை வந்து பிரேக் ஆகி நாளைக்கு வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். தென் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் 80,900 அப்படிங்கிற லெவல் 81,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 82,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷில் தான் இருக்குது இது வரைக்கும். சரிங்களா, இந்த கீழே இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரிஷில் இருந்துச்சு. இந்த ட்ரெண்டுக்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுதோ வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சுதோ அப்போவே கிட்டத்தட்ட வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து சென்செக்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பேனிக் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிடக்கும். சப்போஸ் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் கூட மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கோங்க. வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வீக்லி அனலைசிங் வந்து நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே நேரத்தில் நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்களாவே இண்டிவிஜுவலாக மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் ஒரே ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பயன்படாட்டாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயன்படும். இந்த வீடியோஸையும் இந்த தகவலையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இந்த சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். சரிங்களா, நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 to 3 month வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.